நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய பாட்டிங் மிக்ஸை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பண்ணுறோம்னா அதுக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ ரெட் சாயிலு, அதுக்கப்புறம் கோகோ பீட்டு, நல்லா வந்துட்டு குவாலிட்டியான கோகோ பீட்டு, பிசி கம்மியாக இருக்க மாரி, ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட்டு, இல்லைனா எஃப்ஓஎம், இல்லை ஆட்டு எரு, இது எல்லாம் எது நம்மள்ட்ட மிக்சிங்கில் இருக்கும். மெயின்லி நல்லா காஞ்ச எருவாக இருக்கணும். அது நீங்கள் கட்டியாகவோ ஈரமாக இருக்கக்கூடாது. அது கூட சேர்த்து அசோஸ்பைலம், பாஸ்போ பாக்டீரியா, அது இல்லாமல் ஃபங்கிசைட்ஸ், ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸு, அது இல்லாமல் வேம், இதுமாரியான ஒரு சில நியூட்ரியன்ஸும் ஆட் பண்ணுறோம். இதுமாரி நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்னால் பிளான்ஸோட க்ரோத்து, ரூட்டிங்ஸு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் வரையும் மாற்றி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மிக்ஸ் பண்ண நியூட்ரியன்ஸும் சாயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னால் இது அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா நான் தான் எல்லாமே மிக்ஸிங் கிடைக்கிறப்ப நம்ம மாடி தோட்டத்தில் செடிக்கு யூஸ் பண்ணுறப்ப சாயிலோட கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும், பிளான்ட்டோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். நம்ம 25 kg பேக்கில் ஆல் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிருக்கோம். தேவையானவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.